அனிதா, என்னாச்சு? இன்னும் தூங்கலையா? அனிதா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? நான் இவ்வளவு தூரம் எமோஷனலா அழுகிறதுக்கு காரணமே நீதான் சிவா. என்ன நீ சொல்ற? நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா? நான் என்ன பண்ணேன்னு ப்ராமிஸா எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை பத்தி எதுவுமே தான் உனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்காதே. நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். நீ என் கண்ணை பார்த்து பேசவே மாட்டேங்கிற. எதுவா இருந்தாலும் நீ என் கண்ணை பார்த்து பேசு. அப்பதான் நீ என்ன நினைக்கிற, என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு புரியும். இப்ப சொல்லு. சிவா, உன்கிட்ட நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. எங்க தொடங்கி எங்க முடிக்கணும்னு எனக்கு தெரியல. நான் இப்ப சொல்ல போற விஷயத்துக்கு நீ என்ன ரியாக்ட் பண்ண போறேன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனாவும் பதட்டமாவும் இருக்கு சிவா. என்ன அனிதா, ஏதோ எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட் மாதிரி இவ்வளவு நர்வஸா இருக்க? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் இந்த எக்ஸாம பல வருஷமா எழுதிட்டு தான் இருக்கேன். ஆனா அதோட ரிசல்ட் உன்னோட கையில தான் இருக்கு சிவா. அனிதா, இப்ப நீ என்ன சொல்ல வந்தியோ அதை அப்படியே உன் மனசை திறந்து ஓப்பனா பேசு. சிவா, சிவா, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவா. ஐ லவ் யூ சிவா. சின்ன வயசுல இருந்தே நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தேன். அது வளர்ந்து டீனேஜ் ஆகுறப்போ அந்த லவ் அதை விட எக்ஸ்ட்ரீமா போய் உன் மேல பைத்தியமாகிற அளவுக்கு அது காதலா மாறிடுச்சு. இந்த ஜென்மத்துல நீ எனக்காக பிறந்தவ சிவா. இந்த ஜென்மத்துல நீ எனக்காக பிறந்தவ.